ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக இந்த நாளிலே, இந்த அதிகாலையிலே உம்முடைய பாதத்திலே இந்த நாட்களிலே கூடி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிற தவறுகளை ஆராய்ந்து அவைகளை எங்களிடத்திலிருந்து நாங்கள் விலக்கி நாங்கள் இன்னும் பரிசுத்தத்துமே பரிசுத்தம் அடைய தொடர்ந்து இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலமாக என்னோடு நீ பேசும், எங்களோடு நீ பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே நாம் வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தவிர தவறுகளும் பாவங்களும், அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவம் தெரியாதவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்த ஒருவர் உண்டுனா அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். மற்ற நாம் அனைவருமே பாவிகளாக இருக்கிறோம். எப்பொழுது ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மீறினார்களோ அப்பொழுது பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தவறுகளை, பாவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தவறுகளை நம்மளை விட்டு எடுப்பதுதான் இந்த வேத ஆராய்ச்சியுடைய நோக்கம். ஏன்னா வாழ்நாள் முழுவதும் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோம் என்ற ஒரு உறுதியோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்ம அறியாமலோ அறிந்தோ தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த தவறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் வாழ்வதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் என்பது ஒரு வாழ்க்கையை தான் இன்னைக்கு எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செம்மையாய் வாழ்வதற்கு, நாம் நன்றாக வாழ்வதற்கு என்ன வேணா செய்யலாம். ஆதாம் ஏவாளிலிருந்து நீங்க பார்க்கும்போது பார்த்தா எல்லாமே அவரவர்கள் சுயத்தினாலே அந்த தவறுகளை, பாவங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு 200 பேர் அந்த விமானத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்மூத்தா போயிட்டே இருக்குது. திடீர்னு அந்த விமானம் ஒரு ஆட்டம் கண்டது. அந்த விமானம் ஒரு மாதிரி ஆட ஆரம்பித்த உடனே விமானி வந்து எல்லா இருக்கிற அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இது திடீர்னு ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அதனால ஒரு 200 கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சுன்னா இப்ப என்ன பண்ணும், இந்த பிளைட் ஸ்மூத்தா போகும். அதனால ஒரு 3 பேர் என்ன பண்ணணும், உங்க உயிரை தியாகம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற 197 பேர் தப்பிச்சு கொள்ளலாம். ஆனா நீங்க யாருமே தியாகம் செய்யலன்னா 200 பேர் என்ன பண்ணுவோம், செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி விமானி சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணுது, எல்லாம் அமைதியா இருக்காங்க. யாரும் விழுவாங்க, யாரும் மேல இருந்து விழுது அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா திடீர்னு ஒரு வெள்ளக்காரர் அமெரிக்கர் எழுந்து நான் என்னுடைய தேசத்துக்காக இவர்களுக்கெல்லாம் என்ன பண்றேன், நான் உயிரை நான் கொடுக்கிறேன், நான் என்னுடைய உயிரை தியாகம் பண்றேன்னு சொல்லி அமெரிக்கா வாழ்க்கை என்று சொல்லி மேல இருந்து மொத்தம் குதிச்சுட்டான். அடுத்தது அமைதியா இருந்து இன்னும் 2 பேர் குதிக்கணுமே. விமானி சொல்றாரு, நேரமாகுது, யாராவது 2 பேர் குதிச்சுட்டா நல்லா இருக்கு. உடனே ஜப்பான்காரன் ஒருத்தன் எழுந்திரிச்சான். அவன் எழுந்திரிச்சு உங்களுடைய உயிரை காப்பாதுக்கு என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்யறேன்னு சொல்லி ஜப்பான் வாழ்க்கைன்னு சொல்லி அவன் மேல இருந்து விழுந்துட்டான். 3வது ஒருத்தர் கண்டிப்பா கீழே உழவு, யாருமே விழல, ரொம்ப நேரம் அமைதியா இருந்தது. அப்ப நம்மால் ஒருத்தர் இந்தியக்காரர் எழுந்திரிச்சான். எல்லாரும் அப்படியே கையை அப்படியே கண்ணை அப்படியே மூடிட்டு சீக்கிரம் குதிக்க மாட்டானான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் கரெக்டா கதவு கிட்ட வந்தான். குதிக்கிற நேரத்தில் என்ன பண்ணா, கதவுக்கு அருகில் இருந்த ஒருத்தரை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டு இந்தியா வாழ்க, இந்தியா வாழ்க என்று சொல்லி அவன் சொன்னான். இந்த கதையை படிச்சோடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இல்ல, இன்னைக்கு நாம் வாழ்வதற்காக மற்றவர்களை என்ன பண்றோம், நாம் எப்படி வேணா நம்ம செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம். அமெரிக்காக்காரனும் ஜப்பான்காரனும் தான் உயிரை தியாகம் செஞ்சாங்க. ஆனா நம்ம இந்தியாவை மட்டப்படுத்துவதற்காக சொல்றது ஒரு கதை தான். ஆனா இவன் என்ன பண்ணா, பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் தள்ளி விட்டு இந்தியா வாழ்க்கைன்னு சொல்றான். இன்னைக்கு இப்படிதான் நம்ம ராஜாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. நீங்க பார்த்த நம்ம ராஜா சவுல் ராஜாவில இருந்து நேற்று பார்த்த சிதேக்கியா ராஜா வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயத்தினாலே, தன்னுடைய பெருமைகளினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினாலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்றைய தினத்திலே யூத ராஜ்யம் முழுமையாக அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த நேபுகாத்நேச்சார். உங்களுக்கு தெரியும், யோயாக்கீமை அவர் சிறைப்பிடித்து சென்றார். அதுக்கு பிறகு யோயாக்கீனை அவர் சிறைப்பிடித்து சென்றார். அதுக்கு பிறகு நம்முடைய சித்தப்பாவாகிய சிதேக்கியா ராஜாவை அவன் அரசாட்சி செய்ய விட்டான். ஆனா கடைசியில அதுவும் என்ன ஆயிடுச்சு, அவனையும் அவன் சிறைப்பிடித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படி பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய ராஜா, ஒரு பவர்ஃபுல் ராஜான்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு
மேன்மையான ஒரு ராஜாவாக பாபிலோன் ராஜாவை கருதினார்கள். 37 வருடங்கள் பாபிலோனை அவர் ஆட்சி செய்தார். அவர் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புகழ்பெற்ற ராஜாவாக இருந்தார். நிறைய சாதனைகளை ஏற்படுத்தினார். என்னன்னா, பழைய பாபிலோன் நகரத்தை அவர் என்ன பண்ணார்? புதுப்பித்தார். உங்களுக்கு தெரியும், 7 அதிசயங்களில் ஒன்று என்னது? தொங்கு தோட்டம். உங்களுக்கு 7 அதிசயங்கள் ஒன்று தொங்கு தோட்டம். அதை அமைத்தது இந்த நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா. அவ்வளவு சிறப்பான ஒரு ராஜாவாக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். வல்லமிகு கோட்டைகள், சேனைகள் எல்லாம் அவர் எழுப்பி தன்னையும் அவர் பலமுள்ளவனாக அவன் நிரூபித்து காட்டினான் என்று நாம் வாசிக்கிறோம். அதனாலதான் கடைசி நாட்களிலே கர்த்தர் நேபுகாத்நேச்சாரை தெரிந்து கொண்டு யூத ராஜாக்களை நிர்மூலமாகும்படியாக ஆண்டவர் அந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டார். ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் தான் இதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் நேபுகாத்நேச்சார். சிறந்த போர் வீரர். சில பேர் ராஜாக்களா இருப்பாங்க, ஆனா ஆளுதான் போடுவாங்க, செய்ய மாட்டாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. எல்லா நிலையிலும் ஒரு சிறந்த போர் வீரர். அது மட்டும் இல்லாம கட்டிடம் கட்டுவதிலே ஒரு சிறந்த நிபுணர். அவர் நல்ல சிவில் என்ஜினியர், ரொம்ப சூப்பரான என்ஜினியர், அவர் சிறப்பாய் செய்யக்கூடியவர், எல்லாவற்றையும் மேலாக நிர்வாக திறன் உடையவர். இதெல்லாம் அரசியல் சரித்திரபூர்வமாக சொல்லப்படுது. வேதத்தில் அதெல்லாம் சொல்லப்படல. ஆனா அவருடைய செயல்களை வைத்து சரித்திரத்தில் இப்படியாக அவரை புகழ்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட நேபுகாத்நேச்சார் 37 வருடங்கள் ஆட்சி செய்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே அவர் நிறைய தவறுகளை செய்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த தவறுகளை தான் இப்பொழுது நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அவர் செய்த முதல் தவறு, ஆண்டவர் அந்த காரியத்தை அனுமதித்தாலும் அவன் செய்து தவறு. அவன் யூத ராஜ்யத்தை அழிப்பதற்காக என்ன பண்ணான்? அவன் வந்தான் என்று வாசிக்கிறோம், அழித்தான் என்று வாசிக்கிறோம். யூத, நான் ஏற்கனவே சொன்னபடி யோயாக்கீம் அதனுடைய சிதேக்கியா இவர்கள் எல்லாம் அழிவுக்கு காரணமாக இருந்தது. அது ஒரு பெரிய தவறு. ஆண்டவர் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்திருந்தாலும் கூட அவர் செய்தது தவறுதான். ஏன்னா தேவனுடைய மனிதர்களை கொள்வதற்கு ஒரு ரைட்ஸ் கிடையாது. ஆனாலும் தான் அந்த பலத்தை நம்பி அவன் வந்து இவையெல்லாம் அவன் செயல்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். அதை காட்டிலும் மேலான தவறு எது தெரியுமா? அவன் எருசலேம் அலங்கத்தையும் இடித்து தீக்கரையாக்கி ஆலயத்துக்கு என்ன பண்ணான்? கொளுத்தி போட்டான் என்று வாசிக்கல. நேற்று நேரத்தில் அதை பார்த்தோம். சிதேக்கியா ராஜா கடைசியில பிடிச்சிட்டு போகும்போது அந்த எருசலேம் தேவாலயத்தை நொறுக்கி எடுத்து தரமாட்டம் ஆகிட்டான். இந்த நேபுகாத்நேச்சார் எவ்வளவு பெரிய தவறு! அவங்க சண்டை போட்டு அவங்களை பிடிச்சிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம். அதற்கு பிறகு 70 வருடங்கள் அந்த அலங்கம் கட்டப்படாமலும் ஆலயம் கட்டப்படாமலும் அமைதியாக இருந்தது சொல்லி நாம் 2 நாளாகத்திலே நேற்று அதை முடிக்கும் போது நாம் பார்த்தோம். இந்த தவறை செய்தது இந்த நேபுகாத்நேச்சார். அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப பெருமையின் குணம் அவன்கிட்ட இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய சிறந்த ராஜா, பெரிய ராஜா, எல்லாரும் புகழ்றாங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? நமக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு திறமைகள் இருந்தாலே அதை யாராவது வந்து சொன்னா நமக்கு அப்படியே உச்சிலாம் குழுந்து அப்படியே ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு சிலர் இருக்கிறாங்க, புகழ வைத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த நேபுகாத்நேச்சார். அவன் என்ன சொல்றான்? நீங்க தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றான். இந்த வார்த்தையில என்னங்க தப்பு இருக்கு? உண்மையதான அவன் சொல்றான் இல்ல? இது அவனுடைய வல்லமையினால, அவனுடைய பராக்கிரமத்தினால, அவனுடைய அந்த மகிமையில, அவனுக்கு இருக்கிற செல்வாக்கினால்தான் இந்த பாபிலோனுடைய அந்த கோட்டையை அவன் பெருசா கட்டினான். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு பெரிய தவறாக, பெரிய பாவமாக எண்ணப்பட்டது. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? எவ்வளவு ஒரு பெருமை இல்ல? ஏன் ஆண்டவர் இதற்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார்? நான் தண்டனைக்கு அப்புறம் வரேன். ஏன் ஆண்டவருடைய பார்வைக்கு இது தவறா? இது ஒருவேளை நம்ம சொல்லலாம், இல்ல இவன் வந்து ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையே, இவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவனாக தான் இருக்கிறான்னா அப்படி கிடையாது. இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். அதுதான் பிரச்சனை. அதாவது ஆண்டவனுடைய அகந்தையை அங்க அவனுக்கு தண்டனையாக கொடுக்கிறத பார்க்கிறோம். என்ன சூழ்நிலையில் பார்க்கும்போது, இந்த சிதேக்கியா முடிந்த பிறகு பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக அநேக மீதி இருக்கிறவர்களை கொண்டு போனார்கள் என்று நேற்று சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன். அதுல முக்கியமான ஒரு 4 பேர் உண்டு. யார் தெரியுங்களா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்க 4 பேரும் கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அப்போ இவர்களுடைய திறமைகள், இவருடைய தாளந்துகள்,
கர்த்தர் இந்த 4 பேரோடு இருந்ததுனால, குறிப்பாக தானியேல் மூலமாக இந்த 3 பேரும் ஆண்டவர் உயர்த்துகிறதை நான் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகளை இவன் ரொம்ப பெருமை உள்ளவனாக இல்லை. தானியேலுக்கு ஒரு விசேஷித்த வரம் இருந்தது. என்ன தெரியுங்களா? சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணும். எந்த சொப்பனத்தை வந்து சொன்னாலும் அது என்ன சொப்பனம், ஒரு எல்லா சொப்பனத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. ஆமா, எல்லாரும் நீங்க வந்து எத்தனை பேர் கனவு காணுங்களோ தெரியாது. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், கனவு வராத நாளே கிடையாது. என்ன கனவு காலைச்சு நான் எனக்கு தெரியவே தெரியும், ஞாபகமே இருக்கேன். கனவு அப்படி வரும், எதுமோ கனவு வரும், எல்லாம் வரும். கனவு காணாத அப்படி இருந்தா அதிசயமான பிறவிதான். கனவு காணாதங்க எனக்கு ஒரு கனவு இது வரைக்கும் நான் வாழ்க்கையிலே எனக்கு வந்ததே இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னா அவர் அதிசய பிறவிதான். ஆனா ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ ராஜா கனவு காணும் போதெல்லாம் தானியேல் வந்து என்ன பண்ணுவான், அந்த கனவுகளுக்கு வியாக்கியானம் சொல்லுவான். ஒரு முறை நீங்க தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 30 வாசிக்க வேணாம், 31ல இருந்து 46 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஒரு ராஜா ஒரு கனவு காண்றார். அது உங்களுக்கு தெரியும். ஒரு உருவம் இருக்குது, அதுக்கு தலை வந்து பொன்முடி, பொன் தலையாக இருக்கிறது. அடுத்தது மார்பெல்லாம் வெள்ளியாக இருக்கிறது. அதற்கு பிறகு தொடை இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெண்கலமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணும் கலந்து இருக்குது ஒரு உருவம். அப்படி இப்படிப்பட்ட உருவத்துல திடீர்னு ஒரு பெரிய கல்லு வந்து அந்த உருவத்து மேல அடிச்சு என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ஒருங்கி போனது என்று சொல்லி ஒரு கனவு இருக்கு. அப்ப இந்த கனவை தானியேலுக்கு வந்து சொல்றாரு ராஜா. அப்போ தானியேல் வந்து அதனுடைய விளக்கங்களை அந்த அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் சுத்தமா சொல்லிட்டு போயிடுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ராஜா பெருமை உள்ளவன் இல்லை என்பதுக்கு உதாரணத்துக்காக இந்த கதையை சொல்றேன். ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த பொன் தலையா இருக்கிற அந்த தலை நீங்க தான். ஆமா, உங்களுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அடுத்தது ஒரு ராஜ்யம் வரும். அது வந்து வெள்ளிக்கு அடையாளமாக இருக்கும். அடுத்தது வெண்கலத்துக்கு அடையாளம் இருக்கும். 4வது இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு ராஜ்யம் உருவாகும். அது வந்து பாதி பேர் நல்லா இருப்பாங்க, பாதி பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கதையை சொல்லிட்டு கடைசியில இன்னொரு பெரிய ராஜ்யம் வரும். அது வந்து எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி அதுதான் அரசால செய்யும் அப்படின்னு சொல்லி நடக்க போகிறத நீ கனவாய் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு சொல்வார். அப்போ இதை பார்த்த உடனே, இது கேட்ட உடனே தானியேல் நேபுகாத்நேச்சார் செய்த காரியம் என்ன தெரியுமா? 46ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய கவனிங்க, யாரு அவரு? ராஜா முகங்குப்புறம் விழுந்து யார வணங்கினா? தானியேல் யாரு? ஒரு கைதிங்க. அவன் கைதியா வந்தவன். இன்றைக்கு அவன் பொது மண்டபத்துல நேபுகாத்நேச்சார் நல்ல உயரமான ஸ்தலத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏன்னா அவனுடைய பக்தியை கண்டு, அவனுடைய வைராக்கியத்தை கண்டு, அவனுடைய திறமைகளை கண்டு அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு ராஜா தானியேலை வணங்கினான் என்று வாசிக்கிறோம். அப்போ இவனுக்குள்ள முதல்ல என்ன இல்லை? பெருமை இல்லை. பெருமை இருக்கிறவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை வணங்குவான். இல்ல நீ வியாக்கியான சொல்லிட்ட, இல்ல உனக்கு பரிசு வச்சுக்கோ, இல்ல உண்டா உனக்கு ஒரு பவர் எக்ஸ்ட்ரா, ஒரு இன்கிரிமெண்ட், இல்ல எக்ஸ்ட்ரா உன்னை உயர்த்துறேன், இப்படி ஏதாவது சொல்லிருக்கலாம். ஆனா முகங்குப்புறம் விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கையும் தூபங்காட்டும் கட்டளையிட்டான் என்று வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பெரிய செயலை இவன் செய்தான். இப்பேற்பட்ட தாழ்மை உள்ளவன் தான் இப்ப என்ன சொல்றான், நான் கட்டின மகாபாகியம் அல்லவா என்று அந்த தவறை அவன் செய்வதை பார்க்கலாம். இந்த தவறுகளை மேற்கொண்டு தண்டனை அடுத்துவார். அப்புறம் 3வது அவன் செய்த பெரிய தவறு என்ன தெரியுங்களா? தேவனுடைய மனிதர்களை நெருப்புல போட்டான். யார? சாத்ராக், மேஷாக், இவருடைய நாட்கள்ல தான் போட்டார். சிங்க கவியில தானியேலை போட்டது வேற, அது தலியூ ராஜா. இது வந்து நேபுகாத்நேச்சார் அவருடைய காலம் முடிஞ்ச வரைதான் தானியேலுக்கு அந்த சம்பவம் நடக்குது. ஆனா அதுக்கு முன்பதாகவே நேபுகாத்நேச்சார் 3 பேரையும் என்ன பண்ணுறார்? அந்த ஒரு பெரிய தப்பை அவர் செஞ்சார். தேவனுடைய மனிதர்களை நெருப்புல தூக்கி போட்டார் 3 பேரையும். என்ன காரணம் உங்களுக்கு தெரியும்? ஒரு பெரிய பொசிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்டர். யாரும் எல்லாரும் வணங்கணும், எல்லாருமே வணங்கினாங்க. எல்லாரும் வணங்கினாங்க. 3 பேர் மட்டும் என்னுடைய ஆண்டவர் தவிர யாருக்கும்
நான் பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடந்தது என்ன? 21 வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 21 வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசால்களோடும் பாவிகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இவர்கள் ரொம்ப விரும்பினவர் ராஜா. தானியேலை எப்படி விரும்பினாரோ அந்த மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கர்த்தர்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார். ஆனா தான் சொன்ன கட்டளையை மீறினதுனாலே, செயல்படுத்தாதனாலே கோபமாயிடுச்சு. அது வரவங்க சரி என்ன சொல்றான், நான் யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அது இல்லாம இவரோட எதிர்த்து பேசுறான். என்ன சொல்றாங்க நீங்க 16 வசனத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நெபுகாத்நேச்சாரே, பேரை சொல்லி கூப்பிடுறான். நெபுகாத் ராஜாவை கூப்பிடல, நெபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை என்னைக்காக நம்ம பிரச்சனை வரும்போது சொல்லியிருக்கிறோமா? நமக்கு நிறைய பிரச்சனை வருது, இந்த வார்த்தையை நம்ம என்னைக்காக பயன்படுத்தி இருக்கிறோமா? என்னுடைய பிரச்சனைகளை தப்பிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஒரு உறுதி நமக்கு வேணுங்க. காலகாலமா வேதத்தை படிக்கிறோம், காலகாலமா ஆராதிக்கிறோம், பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வரோம், எல்லாம் செய்யறோம். ஆனா பிரச்சனை வரும்போது சோர்ந்துடும். யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை வருது. 3 பேருக்கு உயிர் பிரச்சனையே வந்துச்சு. சொன்ன வார்த்தை என்னது? எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ ராஜாவுடைய கோபம் தனியில என்ன ஆயிடுச்சு? ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன சொல்லிட்டாரு? நீங்க நெருப்ப 7 மடங்கு சூடாக்குங்க. எத்தனை மடங்கு? 7 மடங்கு. உங்களுக்கு தெரியும், அதை படிச்சுப்பீங்க. கிட்ட தூக்கிட்டு போய் போடுறவங்களே என்ன ஆச்சு? பஸ்பம் ஆயிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த நெருப்பு எரிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆனா தூக்கி போட்டாங்க, 3 பேரும் தூக்கி போட்டாங்க. நடந்தது என்ன? அங்க 3 பேரும் தூக்கி போட்டாங்க. அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? இப்ப நீங்க என்ன சொல்றோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் தேவதூதர்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? காப்பாற்றும்படியாக அனுப்புகிறார். எப்படி வராங்கன்னே தெரியாதுங்க. ஆனா உதவிக்கு யார் மூலமாகிறது? ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய வந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இவங்க அந்த நம்பிக்கை தான். ஒரு ஆனாலும் விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன். உறுதியா இருக்க. நீ ராஜாவா இருக்கலாம், நீ என்னுடைய பார்வையில் நீங்கள் நெபுகாத்நேச்சார் தான், மனிதன் தான். இந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். தூக்கி போட்டாங்க. தூக்கி போடப்பட்டவங்க இறந்து போனாங்க. ஆனா இந்த 3 பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ள அழகா அது ரொம்ப வளசம். வீட்டுல போய் படிச்சு பாருங்க, சொல்றதுக்கு நேரம் இல்லை. முதல்ல ஒரு நெருப்பு பட்டுச்சுன்னா முதல்ல நமக்கு வரக்கூடிய என்ன தெரியுங்களா? இந்த முடிதான். முடிதான் கருது, அப்புறம் தான் ஸ்கின். முடி சத்துன்னு அப்படின்னு ஆயிடும், கருகி. அதான் நடக்கும். ஆனா சொல்லுது, அந்த முடி கரிந்த வாசனை கூட அவங்களுக்கு அப்படியே அழகா அப்படியே வர, எப்படி போட்டாங்களோ அப்படியே வராங்க. அப்பதான் இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று வாசிக்கிறோம். இந்த நெபுகாத்நேச்சார் ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 29 வசனத்தை வாசிங்க. சாத்ராக் மேஷாக் தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியாலும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படும். எப்படி மாறி போச்சு பாருங்க. முதல்ல அந்த பொற்சிலையை வணங்காதவங்களை நெருப்புல போடுவேன்னு சொன்னா, இப்போ இந்த அதிசயம் நடந்த உடனே 3 பேரும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் வந்ததுனால, 4வது ஒரு ஆணை அங்க பார்த்ததுனால, இந்த நெபுகாத்நேச்சாருடைய மனசுல இவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை அவன் தன்னுடைய வாயினாலே அறிக்கையிடுகிறான். அவன் அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, ஜனங்களையும் என்ன பண்றான்? கர்த்தரை சேவிக்கும்படியாக அவன் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படும். யாரு? கர்த்தரை வணங்கலனா. எவ்வளவு கண்டிப்பான ஒரு ஆர்டர் போடுற பாருங்க. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். நான் வணங்கின தெய்வம் தான் கிடையாது. நான் இருக்கிற பொச்சிலை எல்லாம் கல்லுட்டான், மண்ணுட்டான். அவர்தான் உண்மையான தெய்வம், ஏற்றுக்கொண்டவன். இன்றைக்கு நான் கட்டின மகாபாபிலோன் சொல்லிட்டு இவங்களை தூக்கி போட்டது ஒரு பெரிய தவறாக இல்லை. நான் மனம் திரும்பிட்டான். ஆனா தண்டனை என்ன என்றதை பார்க்க ஆண்டவர் ஒருவேளை அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கல, மன்னித்தார். நெபுகாத்நேச்சாரை மன்னித்தார். ஏன்னா
கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா தான் நேபுகாத்நேச்சார். ஏன்னா யூத ராஜ்யம் சிதேக்கியாவுடைய முடியப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்து விட்டார். அப்ப அதற்கான ஒரு மனிதனை அவன் தேடிக் கொண்டிருக்கும் போதுதான் இவரை தெரிந்து கொள்கிறார். பாபிலோனுடைய பெரிய ராஜா, பவர்ஃபுல் ராஜா. அப்ப யூத ராஜ்யத்தை முறிக்க வேண்டும் என்றால் ஒரு பவரான மேன் வேணும். அதற்காக நேபுகாத்நேச்சார். ஆனா நம்முடைய பார்வையிலும் சரி அது தவறு. ஆனா கர்த்தர் அவனை அந்த பாத்திரமாக தெரிந்து கொண்டார். ஆனா இப்ப என்ன சொல்லிட்டான்? நான் கட்டின பாபிலோன் அல்லவோ. தண்டனை பார்த்தலாமா? இதை சொன்ன உடனே அந்த வார்த்தையை பாருங்க, 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. வார்த்தையை கூட சொல்லலங்க. அதை கவனிச்சீங்களா? என்ன போட்டுருக்கு? வாயில் இருக்கும்போது. வார்த்தை வாயில இருக்குதுங்க. அது எப்படி அழகா எழுதியிருக்கிறார் பாத்தீங்களா? வெளிப்படல, யோசித்து நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவான அப்படி யோசிச்சு சொல்ல வந்திருக்கிறான். அதை புறப்படுவதற்கு முன்னாடியே தண்டனை வந்துருச்சு. முதல் தண்டனை என்னது? அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கியது. 30 வருஷம் கழிச்சு அவனுக்கு நடக்குது. அவன் 37 வருஷத்துல 7 வருஷம் அவன் தண்டனை காலம். 7 வருஷம், 7 காலங்கள் கூட. உடனே காலங்கள் வருஷங்களா இருக்கலாம், எனக்கு அது சரியா தெரியல. ஆனா 7 வருஷங்கள் அவன் என்ன பண்ணான்? ராஜ்யபாரம் அவனை விட்டு நினைச்சு பார்க்க செகண்டுக்கும் கம்மி. அது எப்படி சொல்றது? அவன் நினைக்கும் போது தண்டனை அவனுக்கு உறுதியாயிடுச்சு. ஏன்னா அவன் கர்த்தரை நம்பினவன், கர்த்தரை சார்ந்தவன், கர்த்தருக்கு ஜனங்களை சேவிக்க சொன்னவன். ஆனா இன்னைக்கு நான் கட்டின மகாபாபிலோன் ஒரு பெரிய அகந்தை, பெருமை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் தாழ்ந்து இருக்கிறவன் தான் விரும்புறாரு. ஆமா, நீங்க நிறைய ராஜாக்களுடைய கதையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் பெருமை தான், பெருமை 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 பெருமை. ஏன்னா ஆதியிலே பிசாசானவன் பெருமையினால்தான் கீழே தள்ளப்பட்டான் என்று நாம் வேதத்துல வயசையாக வாசிக்கிறோம். ஆகவே இந்த பெருமை ஒரு பெரிய பாவம். ஆனால் கர்த்தர் அவனை வாயிலையோ அவன் நினைக்க சிந்தனையில இருக்கும் போதே அந்த தண்டனை அறிவிச்சுதான் பார்க்கிறோம். 7 வருடம் அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கியது என்று வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த பைபிள்லே இந்த மாதிரி ஒரு தண்டனை யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. வெட்டுவாங்க, கொள்வாங்க, குத்தி போடுவாங்க, கண்ணை போடுவாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை வித்தியாசமானது. 33ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது தண்டனை. இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. யார் இது? இவருக்கு சாதாரண ராஜா இல்லைங்க, பெரிய ராஜா, பராக்கிரமசாலி, பெரிய ராஜா, மற்றொரு நாளை புகழப்படுகிற ராஜா. நேபுகாத்நேச்சார் என்றால், பாபிலோன் ராஜா என்றால் தெரியாத ஆளே கிடையாது, பயம் அவங்களுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவன் மிருகத்தின் குணத்தை அவன் அடைந்தான் என்று வாசிக்கிறோம். மிருகத்தினுடைய குணம். மாடு என்ன பண்ணும்? புல்ல மேயும் இல்ல? மனுஷன் நம்ம இன்னைக்கா புல்ல மேயுமா? ஆனா ஆண்டவர் அவன் என்ன பண்ணார்? முதல் தண்டனை மாடுகளை போல புல்ல மேய வச்சான். நம்ம புல்லு சாப்பிடுவோமா? புலி பசித்தாலும் புல்ல தின்னாரு. மனுஷன் சாப்பிடுவா? சாப்பிட வச்சார் ஆண்டவர். மனுஷன் அது சாதாரண மனுஷன் இல்ல, பெரிய ராஜா. என்ன பெரிய தப்பு செஞ்சான்? பெரிய தப்பா செஞ்சான். அவன் கட்டினா, அவன் தான் கட்டினா, போய் கிடையாது, அவன் தான் கட்டினா. சில நேரத்தில் சில காரியங்கள் செய்யும்போது நமக்கு ஒரு பெருமை வரும். என்ன சூப்பரா நம்ம செஞ்சிருக்கோம்ல, நம்ம சூப்பரா இருக்கு இப்படி நினைக்கிறோம்ல. அது நமக்கு அது பெருசா தெரியாது. ஆனா ஆண்டுடைய பார்வையில எல்லாம் கர்த்தரால் வந்தது என்ற ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பா இருக்கு. அது இல்லாத போனா அது பெருமை. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் அது பெருமை. இவன் தேவன் இவனுக்கு இந்த கிருபையை தந்தார். ஒருவேளை இவன் ஆண்டவரை அறியாதவனாக இருந்தா இந்த தண்டனை அவனுக்கு வந்திருக்காரு. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் நேபுகாத்நேச்சார். ஆனா இப்போ அவன் நான் கட்டின மகா பாபிலோன் யோசித்தா வாயிலிருந்து வெளியே வரல, அவன் தள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். 7 காலங்கள்
அவன் இப்படியே தான் இருந்தான். மாடை போல அவன் புள்ளை சாப்பிட்டாங்க. தலைமை எப்படி ஆயிடுச்சு? கழுகுகளை போல மாடு. எப்படி இருக்கும் அப்படி உருவமே எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அப்ப அவன் நேரம் நடக்க முடியாது. மாடு எப்படி நடக்கும்? நாலு காலில் தானே நடக்கும். அப்படிதான் நடந்திருப்பான். 2 கையை முன்னாடி வச்சிருப்பான், 2 காலம் பின்னாடி வச்சிருப்பான். அப்படிதான் நடந்திருப்பான். அப்பதான் அவன் என்ன பண்ணுடைய புள்ள மேய முடியும். குடிக்கலாம் சாப்பிடல, மேய்தான். அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருக்கிறான். அவனுடைய நகங்கள் தலைமையில் கழுகுகளை போல் மாறிட்டு, நகங்கள் பறவைகளின் நகங்களை போலானது. தட்டனை பாருங்க. இல்ல நமக்கு நகம் கொஞ்சம் வரும், கொஞ்சம் ஒரு சில நல்லா வளர்ப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா பறவைகளுக்கு தான் நகம் என்ன ஆகும்? நல்ல ஷார்ப்பா ஒரு மாதிரி இப்படி வரும். அதுக்கு ஏற்றாப்படி வரும். அந்த பறவைகளுடைய நகங்களை போல ஆனது. இவன் 7 வருடங்கள் அவனுடைய உடம்பு என்ன ஆச்சு? பனிகளிலே நனைந்து கிடந்துதான். எவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க. ஆனா கர்த்தரை அவன் ஏற்றுக்கொண்டு அந்த 7 வருடங்கள் தண்டனை பெற்ற பிறகு அவன் மனம் திருந்தி அவன் கர்த்தரை தேடினதுனால மீண்டும் அவனுக்கு ராஜ்யபாரத்தை ஆண்டவர் கொடுத்து ஒரு நல்ல ராஜாவாக அவனை ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. ஒரு தண்டனை கிடைச்சது. ஆனா அவன் மரண தண்டனையாக இல்லாதபடி அவர் ஒரு 7 வருடம் தண்டனை கொடுத்து ஆண்டவரை அவன் மீண்டும் அவன் தேடினார். 36 வசனத்தை முன்பகுதி வாசிங்க. 34. இல்லம்மா 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் எங்க ஆண்டவர் நோக்கிட்டான். இவ்வளவு நேரம் அந்த கடைசியா அவன் யோசிச்ச ஒரே காரியம், நான் கட்டின காரணம் ஆண்டவர். அவ்வளவு. அதுக்கப்புறம் அவன் என்ன ஒரு யோசனை கிடையாது. ஏன்னா 5 அறிவு உள்ளவனாக மாறிவிட்டான். மாடுகளை போல ஆனா, கழுகைக்கு போல தலைமுடி வந்துருச்சு. இல்ல பறவைகளை போல நகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆமா, வெளிய ரோட்ல எல்லாம் கிடக்குங்களா? இப்ப நாம போய் ரோட்ல படுத்து கிடக்குமா? ஆனா பாத்தீங்கன்னா நாய், கழுகு, குருவி, பறவை எல்லாம் ரோட்ல அந்த பனியில தான் நடந்து கிடக்கு. அதுதான் செஞ்சாங்க. ஆனா இப்போ அவன் மனம் மாறி என்ன பண்ணான்? ஆண்டவர் வானத்தை நோக்கி பார்த்தான். நம்ம இது கூட சொல்லுவாங்க, இந்த பன்றிகள் உங்களுக்கு தெரியுமா? அதுகிட்ட பன்றிகளை ஒரு குணம் இருக்கு. பன்றி எப்பவுமே எங்க பார்க்காது? மேல பார்க்கவே பார்க்காது. நீங்க பன்றியுடைய குணம் பாருங்க. மற்ற எல்லா மிருகங்களும் பார்க்கும். பன்றி மட்டும் என்ன பண்ணாது? இப்படியே தான் இருக்கும். அது உருவ அமைப்போ இன்னும் தெரியாது. மேல பார்க்கவே பார்க்காது, வானத்தை பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. எப்ப பார்க்க தெரியுமா? அவ அந்த பன்னியை பிடிச்சி 4 காலை கட்டி ஒரு கொம்பை உள்ள விட்டு தலையெல்லாம் வச்சு மனுஷன் தூக்கி போவோம். அப்ப என்ன பண்ணுவாங்க? வானத்தை பார்க்கும். முடிவு காலத்துல அது வானத்தை பார்க்கும். இவன் இப்போ அந்த 7 வருடம் நடக்கணும். 7 வருடம் 7 காலங்கள் நடந்த பிறகு அவன் ஆண்டவரை நோக்கினான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் மன்னித்தார் என்று. கர்த்தரை நீங்க என்ன பெரிய தப்பு செஞ்சாலும், என்ன தவறு செஞ்சாலும், என்ன பாவம் செஞ்சாலும், நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா ஆண்டவர்ல மன்னிச்சுவார். அது ஏன்னா சிலுவையில ஆண்டவர் பாவங்களையும் பாடுகளையும் பாதங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார். நீங்க ஒருவேளை தெரியாமலோ தெரிந்தோ மீண்டும் மீண்டும் அந்த தவறு செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். மன்னிச்சுட்டே அதனால நினைக்க சொல்றாங்க. உங்களுக்கு என்ன ஃபாதர், நீங்க பாருங்க தப்பு செய்வீங்க, அப்புறம் அங்க போயிட்டு ஃபாதர் முன்னாடி போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? மன்னிப்பு வைங்க. ஃபாதர் முன்னாடி எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டோம், ஆண்டவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு, ஆனா உங்க ஆண்டவர் மன்னிச்சுவாரு. நான் சொன்னேன், அப்ப நீங்க எல்லாம் தப்பு பண்ணா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு மன்னிப்பு கிடையாதா அப்படின்னா, எல்லாருக்கும் மன்னிப்பு இல்லை, அவ்வளவுதான். அதனால மன்னிப்புன்றது ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை. ஆனா அந்த கிருபையினாலதான் இன்னைக்கு நம்ம தைரியமா நம்ம செய்யறோம் எல்லாத்தையும். ஏன்னா நம்ம தண்டிச்சா நம்ம பண்ணுவோம், தப்ப செய்ய மாட்டோம். நமக்கு தண்டனை கிடையாது. அதனால என்ன பண்றோம்? தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டு நேபுகாத்நேச்சார் தேவனுடைய திட்ட காலங்கள் வந்தது. 7 வருடங்கள் ஆண்டவரே அதெல்லாம் குறிச்சிட்டார். மாற்றவே முடியாதுங்க. யாரும் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதற்கு பிறகு அவன் வானத்தை நோக்கி பார்த்தான். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது சொல்றான். என் புத்தி எனக்கு வந்து சொல்லோ பெருமைப்பட்டுட்டேன். 7 வருஷம் என்ன நனைய விட்டுட்டார் ஆண்டவர். 7 வருஷம் நான் புள்ள நனைய விட்டுட்டார் ஆண்டவர். 7 வருஷம் என் கையை காது என் தலைமுடியெல்லாம் வித்தியாசமாகி போச்சு. நான் ஒரு மிருகத்தை போல ஆனேன். ஆனா இப்ப எனக்கு புத்தி வந்தது. அதுக்கு தாங்க இந்த பைபிள் ஸ்டடி. புத்தி வரணும். அவனுடைய வார்த்தையை கேட்டு நான் மனம் திரும்பணும். நான் திரும்பணும். முதல்ல நான் சொல்லிக்கிட்டு இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்க நீ உனக்கு தானே போதியாம இருக்கலாமா? முதல்ல எங்களுக்கு எனக்கு தான் அது. என்னுடைய தவறுகளை நான் ஆராய்ந்து பார்க்கணும்.
நீங்கள் வார்த்தைகளை கேட்கும் போது ஆராய்ந்து பார்க்கிறோம். தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது. ஆனா தவறே செய்திருக்கூடாது, அவங்களே செய்திருக்கூடாது. அதை ஆண்டவர் விரும்புவதில்லை, ஆனால் மன்னிக்கிறார். ஆனா ஒரு முறை ஆண்டவர் நம்மை அழைச்சிட்டா, ஆண்டவர் நம்மளை கடைசி வரைக்கும் உங்களை விடவே மாட்டார். நீ எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எப்படி போனாலும் ஆண்டவர் பின்னாடி வந்து உங்களை இழுத்துக்கிட்டே இருப்பார், உங்களை விடவே மாட்டார். அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். ஒருவேளை அவன் தவறு செய்யலாம், பெரிய தவறா தெரியல, ஆனா பெருமை பெரிய தவறு. அகந்தை உள்ளவனாக நான் கட்டின உண்மையதான் சொன்னா 7 அதிசயங்களில் ஒன்று அந்த தொங்கு தோட்டம். பாபிலோன் கோட்டையை மாதிரி ஒரு பிரபலமான கோட்டை எதுவுமே கிடையாது. அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு அழகு, எல்லாமே நிறைந்தது. ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த அந்தஸ்தை தான் என்று அவன் நினைத்ததுனால கர்த்தர் அவனை தள்ளிதான் வாசிக்கிறோம். ஆனா மன்னிப்பு கேட்ட போது அவன் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. 36 வசனத்துல அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் திறப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு போனதெல்லாம் மீண்டு அவனுக்கு கிடைச்சிச்சு. இது அவனே சொல்ற வார்த்தை. கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுத்தார். எப்போ? மனம் திரும்பினால. மறந்துடாதீங்க. அப்போ மனம் திரும்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தவறுகளை சுட்டி காட்டுவதனுடைய நோக்கமே நாம் அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான். அவன் இந்த நாளிலே நேபுகாத்நேச்சார் நல்ல ராஜா, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஏன்னா இதெல்லாம் நடக்கணும்னு ஆண்டவர். ஆனா கர்த்தரை அவன் அறிந்து கொண்டாலும் ஒரு நிலையிலே அவன் அகந்தையுடன் தேவனுக்கு பிள்ளைகளுக்கு அவன் விரோதமாக நடந்ததுனால கர்த்தர் அவனை தண்டித்தார். ஆனால் தண்டனையிலிருந்து அவன் எனக்கு புத்தி வந்தது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்த போது, மனம் திரும்பின போது கர்த்தர் பழைய ராஜபாரத்தை எல்லாம் பழைய ஆட்கள் எல்லாம் தேடி வந்தார். பெரிய ராஜாவாக அவன் பதவியில் உட்கார்ந்தான். அது ஒரு 30 வருடங்கள் கழித்து இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஒரு 7 வருடம் கழித்து இன்னொரு 7 வருடங்கள் ஆட்சி செய்தார். ஏதோ ஒரு 37 வருடங்கள் அவன் ஆட்சி செய்ததாக வரலாறு கூறுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தவறுகளை உணர்த்தும் போது நாம் தவறுகளிலிருந்து நாம் விலகி தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். ஆகவே நேபுகாத்நேச்சார் ஒரு தவறுகளை செய்தாலும் கூட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்டுக் கொண்டால் அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர, கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.